இன்றைக்கி டே 63. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாகவே கோயம்புத்தூர் சுற்றியுள்ள பக்கம்லாம் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருக்குறாங்க. உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி காலையிலே வந்து பூ மார்க்கெட் போயிருந்தேன். கொஞ்சம் பூ வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பூ வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பூ மார்க்கெட் வரைக்கும் வந்திருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூரில் செம்ம மழை பெஞ்சிட்டே இருக்குது. இந்த மழையில் வந்து நானும் வெளியே வந்ததுனால அப்படியே தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நாய்ஸ்க்கு கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கேக் வாங்கலாம்னு ஆனந்தாஸ் போயிருந்தோம். என்னென்னா அம்மாக்கு காஃபி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஃப்ளேவர்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. இப்போ ரீசெண்டாக என் கூட பழகிறவங்களுக்கு தெரியும். என் கூட சேர்ந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுறது தான், என்ன எதுக்கு எடுத்தாலும் மோந்து பார்க்குறேன்னு. அதுலேயும் கேலரிஸ் வந்துடும் சொன்னால் அதையும் பண்ணாமல் விட்டுறலான்னு இருக்கேன். ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் பெருசாக கிரேவிங்ஸ் எல்லாம் இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மாவுக்கு கேக் வெட்டுறதுல பெருசாக விருப்பம் கிடையாது. ஆனால் எங்கள் ஹாப்பினஸ்க்காக எப்போயுமே அம்மா என் கூட இருக்கும்போது கேக் வாங்கிடுவேன். ஸோ இந்த முறை கேக் கட் பண்ணி அம்மா வந்து எனக்காக கொஞ்சமாக நீ சாப்பிட்டே ஆகணும்னு ஊட்டி விட்டாங்க. சுகர் ஸ்டாப் பண்ணதுனால ஓவர் ஸ்வீட்டாக இருந்துச்சு கேக்கு. அதுக்கப்புறம் அம்மா வந்து நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் நான் உனக்கு ஏதாவது வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம என்ன ஏர்ன் பண்ணாலும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்தாலும் அம்மா வாங்கி கொடுக்குற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அது வந்து தனி சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அப்புறங்க நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணலாமா? மறக்காம ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.